மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் கிராமிய கலைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் ஜான் மற்றும் சார்லஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜான், சார்லஸ், கருங்கல்பாளையத்தில் பொங்கல் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு? பூங்குழலி முதலில் புதிய தலைமுறை சார்பாக இங்க பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம். நாம இப்ப தற்போது கருங்கல்பாளையத்தில் இருக்கோம். இந்த ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காலை முழுவதும் உழவர் திருநாள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை துவங்கி இருக்காங்க. இந்த முக்கியமாக தமிழுடைய பாரம்பரிய அனைத்து கலைகளும் இங்க காலை முதலே இவர்கள் அனைவரும் இந்த தரை, அதாவது முக்கியமாக இந்த வயல் பகுதியிலே அவர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை துவங்கியிருக்காங்க. இவை அனைத்துமே கரகாட்டமாக இருக்கட்டும், இந்த மற்ற பனையை வைத்து அவர்கள் இந்த ஆட்டத்துடன் கூடிய அனைத்து கொண்டாட்டங்களையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே தமிழருடைய இந்த பாரம்பரிய அம்சங்கள் அனைத்துமே உள்ளது. அவர்கள் அனைவரும், அதாவது இங்கே உள்ள குடிசை பகுதிகளாக இருக்கட்டும், கால்நடைகள், அவை அனைத்துமே இந்த பகுதியில் இருக்கு. கால்நடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் இந்த கிராமப்புறத்தில் என்ன மாதிரியான பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்களோ அந்த அனைத்து கொண்டாட்டத்திலும் அவங்க ஈடுபட்டு வராங்க. காலை முழுவதும் கொண்டாட்டம், மாலைகளை விளையாட்டு என்று தொடர்ந்து அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் கருங்கல்பாளையத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஒரு வெகு விமர்சையான இந்த கொண்டாட்டத்தை புதிய தலைமுறை நேயர்களுக்காக நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர் தங்களுடைய இந்த உழவர் திருநாளுடைய அந்த கொண்டாட்டத்தை நேரடியாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதோட முக்கியமாக இவர்கள் தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய கலைகள் எதுவும் அழிந்துவிடக் கூடாது, அது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இது மாதிரியான ஒரு தோற்றத்தில் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த கலைகள் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் ஜான் தொடர்ந்து நம்முடைய வழங்குவார். பூங்குழலி, தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த பொங்கல் பண்டிகை இங்க வெகு உற்சாகமாக நடைபெற்று இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம நேரடியா பார்க்க முடியும். இங்க பார்த்தோம்னா இப்ப பெண்கள் கரகம் ஆடுவதால் இது எல்லாமே தமிழர்களுடைய கலைகளை பறைசாற்றும் விதத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதனிடையே தற்போது நம்மிடையே சாம் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஐயா, இப்போ நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு மற்றும் கலைகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும்னு சொல்லுங்க. அதாவது தமிழுடைய கலைகள் இப்போதைக்கு எங்களுடைய அறக்கட்டளை மூலமா பாதுகாக்கப்படுது. இதை மீண்டும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அதை பயிற்சி கொடுக்கும்போது மேலும் அந்த கலை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல கலையா இது இருக்கு. நன்றி. அதாவது இவர் தெரிவித்தது போல இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான கலைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அம்மா, இந்த கரகம் எப்படி இருக்கு? நீங்க ஆடுறது எவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்கீங்க? இது எதுக்காக நீங்க இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் இந்த கரகாட்டத்தை 7 வருஷமா கத்துட்டு இருக்கேன். எதனால இது தொடர்ந்து கத்துட்டு இருக்கேன்னா, நம்மளுடைய கலைகள் நம்ம எடுத்துட்டு போனாதான் நம்மளை தொடர்ந்து வரவங்களே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றதுக்கோசரம். ஏன்னா இது தமிழர்கள் கலை. நம்மளுடைய முன்னோர்கள் இதை பாரம்பரியமா வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாங்க. திருவிழா அன்னைக்கு ஆடுறது, அப்புறம் பொழுதுபோக்குக்காக ஆடுறது, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுடைய கலைகளை நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை நம்மளாச்சும் தொடர்ந்து கொண்டு போனதுக்கோசரம் இந்த கலைகளை எடுத்துட்டு இருக்கேன். நன்றிமா. அதாவது இந்த பெண்மணி தெரிவித்தது போல வீரமிகு கலைகளையும் அதே போல தமிழர்களுடைய பண்பாடான இந்த கலை நிகழ்வுகளையும் தொடர்ந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க சின்ன ஒரு 2 வயது குழந்தை முதல் பெரியவர்கள் வரையுமே இங்க இருக்கக்கூடிய அனைவருமே, அதாவது கருங்கல்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரப்பினருமே பொதுவாக இந்த வீரமிகு கலைகளை கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன ஒரு குழந்தை இந்த இடத்துல நம்ம சிரமம் மாட்டிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வயது தான் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு பாருங்க எந்த அளவுக்கு இங்க சிலம்பம் சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இது போலதான் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அனைவருமே ஒரு வீரம் மிகுந்த நம்மளுடைய தமிழர்களுடைய கலைகளை பறைசாற்றும் விதத்துலதான் இந்த கருங்கல்பாளையம் விளங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சார்லஸ் இது குறித்து விளக்குவார். பூங்குழலி, அதாவது நாம இப்ப தற்போது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சிறுவர்கள் முதல்ல இந்த பெண்கள் அனைவருமே நம்மளுடைய இந்த பாரம்பரிய கலைகள் அனைத்தையுமே இந்த கருங்கல்பாளையத்தில் உள்ள இந்த வயலும் சார்ந்த இடத்துல அவர்கள் தொடர்ந்து கொண்டாடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர்கள் போர்க்குணம் முடிந்தவர்கள், வீரத்திற்கு அவர்கள் தான் ஈடு இணை கிடையாது. அதுக்குடைய முக்கியமாக களரியாட்டம் என பல்வேறு அவர்களுடைய இந்த பாரம்பரிய கலைகள் அனைத்துமே இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே நிகழ்த்தப்பட உள்ளது. தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவருமே
இங்க இந்த பொங்கல் அதாவது உழவர் திருநாள்ல வந்து அவர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை நேரடியாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக இந்த தமிழுடைய பாரம்பரிய கலைகளையும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த உழவர் திருநாள்ல அவர்கள் தங்களுடைய இந்த கலைகள் அனைத்தையும் கொண்டாடி வராங்க. தொடர்ந்து இப்ப தற்போது வந்து இந்த பகுதியில் நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல சிறுவர் முதல் பெரியவர் வரை தங்களுடைய பாரம்பரிய கலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு உணர்வும் தமிழருடைய உணர்வு என்பது பாரம்பரிய உணர்வாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிராமிய பகுதியில் எப்படி வந்து கிராமப்புறத்தில் இருக்குமோ அது போன்ற ஒரு பொங்கலை தான் அவர்கள் இப்ப கொண்டாடி வராங்க. தொடர்ந்து இப்ப நம்ம ஜானிடம் கேட்போம். ஜான், இப்ப இந்த பகுதியில இவர்களுடைய இந்த கொண்டாட்டம் வந்து எவ்வளவு ஆண்டுகளாக நடைபெறுது, என்ன மாதிரி இவர்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழருடைய இந்த பாரம்பரிய கலைகள்லாம் வெளிப்படுத்துறாங்க? நிச்சயமா சார்லஸ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த கருங்கல் பாளையம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியா இருக்கு. விவசாயம் சார்ந்த இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இந்த வீரமிகு கலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பறையடித்தல் மூலமா தான் அந்த காலகட்டங்கள்ல செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஒளிப்பதிவாளர்களும் கூட இந்த பறையடித்தல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய நிகழ்வுகள் அதன் போலதான் இருக்கு. இவங்களோட இந்த தப்பாட்ட ஆடுறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் தான். அதாவது இங்க இந்த களத்துல இறங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம யாருங்கிறதே மறந்து இந்த இடத்துல அவங்களோட ஒன்றிடுறாங்க. தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது இதுதான் தொடர்ந்து இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அதாவது இந்த பறையடித்தல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இது கொஞ்சம் என்ன சொல்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. இதை பார்த்தோன்னே நமக்கே அவங்கள்ட்ட வாங்கி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனாலதான் சரி, நம்ம ஊர்ல வாங்கி அடிக்க முடியாது, இங்க இவங்க எல்லாமே அடிக்கிறத பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். சரி, நம்மளும் அடிச்சு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசுதான். இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கீங்களா, முன்னே கத்துக்கிறீங்களா? இல்ல நம்ம வந்து அடிக்கிறவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுருவோம். இன்னைக்கு வந்து வாங்கி அடிக்கும் போது ஏதோ நம்மளே இதுக்குள்ள இறங்குன மாதிரி, ஒரு கிராமிய கலைகளுக்குள்ள இறங்குன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. அதாவது இவர் தெரிவித்தது போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதிகளில் யாரு கலை இறங்கினாலுமே நம்மளுடைய தமிழனுடைய கலைகளை உடனடியாக கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு நிலைதான் இருக்கு. நம்ம தொடர்ந்து சார்லஸ்ட்ட பேசுவோம். தமிழுடைய பாரம்பரிய உள்ள அனைத்து கலைகளையும் அந்த கொண்டாட்டத்தை நேரடியாக பார்த்தோம்.